ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவஸ் சமையல். சவுதி அண்ட் கேரளால ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற சுலைமணி டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த சுலைமணி டீ புத்துணர்ச்சியையும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கிறதோட கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படிப்பட்ட ரிஃப்ரெஷிங் அண்ட் டேஸ்டியான டீயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 லவங்கம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, 5 புதினா இலை, 3 ஏலக்காய், 3 பட்டை, ஆஃப் லெமன், இதுதான் இந்த டீக்கு தேவையான பொருட்கள். பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு உரல்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃபைன் பவுடராக ஆகியிருக்கணும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இடிச்சு வச்சிருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, 5 புதினா இலையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதோட சாறு எல்லாம் அந்த தண்ணியில இறங்குற அளவுக்கு கொதிக்க விடணும். இது எல்லாம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. இதுல டீ தூள் அதிகமா நம்ம சேர்க்க கூடாது. 1/4 டீஸ்பூன் போதுமான அளவா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு ஆஃப் லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இனிப்பு சுவைக்கு நான் இங்க நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க தேன் சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து சர்வ் பண்ணீங்கன்னா சுலைமணி டீ ரெடி. ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஷனுக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்காம வீட்லயே இந்த மாதிரி சுலைமணி டீ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ்க்கு யுவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.